يستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله 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 موتي حياتي محوي ثباتي ذلي عزي فقري كمالي الله 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 إن رحموني أو عذبوني العبد عبد في كل حال الله الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸு புகாரி முஸ்லிம் என்ற 2 கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன ஹதீஸு? قال النبي صلى الله عليه وسلم إن العبد إذا وضع في قبره وتولى عنه أصحابه إنه ليسمع قرع نعالهم أتاه ملكان إلى آخر الحديث. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்த இதா வலிஅ ஃபீ கப்ரிஹி, ஓர் அடியான் மரணித்து அவனை கபரிலே வைக்கப்பட்டு வத்தவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு, அவனை அடக்குவதற்காக எடுத்துச் சென்ற அவனுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அடக்கிவிட்டு திரும்பி விடுவார்களேயானால், இன்னஹு லயஸ்மஉ கர்அ நிஆலிஹிம், அந்த மையித்து இவர்களுடைய செருப்படி ஓசையை, செருப்பின் சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே அத்தாஹு மலக்கானி, அவனிடம் 2 மலக்குகள் வருவார்கள். முன்கருன் வ நக்கீருன், முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகள் அவனிடம் வருவார்கள். வந்து பல கேள்விகளை தொடுப்பார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவன் மரணித்து அவனை அவனுடைய வீட்டிலிருந்து மையவாடிக்கு எடுத்துச் சென்று கபருக்குள் வைத்து அடக்கிவிட்டு, அடக்குவதற்காக போனவர்கள் திரும்புவார்கள். அவர்களுடைய காலடி சத்தம், அவர்களுடைய செருப்பின் சத்தம் அந்த மையத்துக்கு, கபருக்குள் இருக்கின்ற மையத்துக்கு கேட்குமாம். அந்த நேரத்தில் அவனிடத்திலே 2 மலக்கு வந்து விடுவார்கள், கேள்விகள் கேட்பார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதிலிருந்து நாங்கள் விளங்கி எடுக்க வேண்டிய விஷயங்கள், சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஒன்று, மையத்தை அடக்கச் சென்றவர்கள்
கபருக்குள் வைத்து மஞ்சை வைத்து மூடி மண்ணை போட்டு மூடிவிட்டு அவ்விடத்திலேயே நிற்க மாட்டார்கள் தானே, அவர்கள் திரும்பி விடுவார்கள். அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்களுடைய காலடி சத்தம் அல்லது அவர்களுடைய செருப்பின் சத்தம் அந்த மையத்துக்கு கேட்குமாம். அதற்கிடையிலேயே 2 மலக்குகள் வந்து விடுவார்கள். எதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த மையிட்டு இந்த காலடி சத்தத்தை கேட்குகிறது என்ற கருத்தையும் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் எந்த அளவு விரைவாக அந்த மலக்குகள் வருவார்கள் என்றால், இவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அங்கு வருவார்கள் என்பது கருத்தல்ல. இவர்களுடைய காலடி சத்தம் அந்த மையத்துக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே அந்த மலக்குகள் மிக விரைவாக வந்து விடுவார்கள் என்ற கருத்தையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்வு எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்து மரணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நடக்கத்தான் போகிறது. நாங்கள் தயாராக இருந்து கொள்ள வேண்டும். முன்கரும் நக்கீரும் 2 மலக்குகள், அஸ்வதானி, இருவரும் கருப்பாயிருப்பார்களாம், கருப்பு நிறத்தில் இருப்பார்களாம். அஸ்ரகானி, அவர்களுடைய 2 கண்களும் நீல கண்ணாக இருக்குமாம். எதற்காக அப்படி அவர்கள் வருகிறார்கள்? பயங்கரத்தை ஏற்படுத்துவதற்காக வருகிறார்கள். வெள்ளை நிறத்தில் உள்ள ஒருவனுக்கு நீலக்கண் இருந்தால் அவனை பார்க்கும் போது பயங்கரம் வராது. கடுமையான கருப்பு நிறமுள்ள ஒருவனுக்கு நீல கண்கள் இருந்தால் அவனை பார்க்கும் போது பயங்கரம் வரும். கபருக்குள் அடக்கப்பட்டிருக்கின்றவனுக்கு பயங்கரத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருப்பு நிறத்தில் நீலக்கண் உள்ளவர்களாக அந்த 2 மலக்குகளையும் அனுப்பி வைக்கின்றான். எல்லாருக்கும் அவர்கள் கருப்பாகவும் நீலக்கண் உள்ளவர்களாகவும் தெரிய மாட்டார்கள். நல்லடியார்களுக்கு, சாலிஹான மனிதர்களுக்கு, சாலிஹான மனிதர்களாக அழகிய சூரத்திலே, அழகிய உருவத்திலே அங்கே வருவார்கள். இவன் பாவியாக இருந்தால் கருப்பு நிறத்திலும் நீலக்கண் உள்ளவர்களாகவும் வருவார்கள். அந்த மலக்குகள் இருவரையும், முன்கரையும் நக்கீரையும், கருப்பு நிறமாக ஆக்குவதும் நீலக்கண்ணுள்ளவர்களாக ஆக்குவதும் மரணித்த இந்த மனிதன் தான். அவர்களை அழகிய உருவமாக ஆக்குவதும் பார்ப்பதற்கு கவர்ச்சியான உருவத்தில் ஆக்குவதும் இந்த மனிதன் தான். நாங்கள் உலகத்தில் நல்ல அமல்கள் செய்து மரணித்தோமானால் அந்த 2 மலக்குகளையும் நல்ல உருவத்தில் நாங்கள் ஆக்குகிறோம். பாவம் செய்து பாவிகளாக மரணித்தோமானால் அவர்களுக்கு கருப்பு நிறத்தையும் நீல கண்களையும் கொடுத்து பயங்கர உருவத்தில் நாங்கள் தான் ஆக்குகிறோம். ஆகவே எங்களை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு எங்களிடத்தில் கேள்வி கேட்க வருகின்ற முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகளையும் அழகிய உருவத்தில் அமைப்பதும் எங்களை பொறுத்தது. பயங்கர விகாரமான தோற்றத்தில் அமைப்பதும் எங்களை பொறுத்தது. அதற்கு நாங்கள் நல்ல அமல்கள் செய்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கபரில் அடக்கப்பட்டு மண்ணால் மூடப்பட்டு சொந்த பந்தக்காரர்கள் எல்லாம் திரும்புகின்ற போது அவர்களின் செருப்படி சத்தத்தை, காலடி ஓசையை அந்த மையிட்டு கேட்கும். அந்த நேரத்திலேயே 2 மலக்குகளும் வருகிறார்கள்.
சகோதரர்களே, உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் விரித்து ஆராய்ந்து பாருங்கள். ஹயாத்தோடு உள்ள மனிதன், உயிரோடு உள்ள ஒரு மனிதனை வைத்துக் கொள்வோம். நல்லா அவனுக்கு மூச்சு பிடிக்க 7 மண்டு வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் மூச்சு பிடிக்க பயிற்சி உள்ள ஒரு மனிதனை வைத்துக் கொள்வோம். ஒரு கபரை வெட்டி அந்த கபருக்குள் அவனை உயிரோடு வைத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நீ மூச்சை பிடிச்சிட்டு இருந்துக்க, நாங்கள் மண்ணை போட்டு மூடுகிறோம் என்று மூடிவிட்டு வெளியே நின்று அவனை கூப்பிட்டால் அவனுக்கு அந்த சப்தம் கேட்குமா கேட்காதா? நன்றாக யோசனை பண்ணி பாருங்கள். கேட்காது. ஹயாத்தோடுள்ள உயிரோடுள்ள ஒரு மனிதனை ஒரு மடுவுக்குள் வைத்து மூடுகிறோம். மூடிய பின் வெளியே நின்று அவனை கூப்பிடுகிறோம். கேட்குமா? எவ்வளவுதான் சப்தம் போட்டு அழைத்தாலும் கேட்காது. ஆனால் மெல்லிய சப்தம் செத்து போனவனுக்கு கேட்குது என்று சொல்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிரோடு இருக்கின்றவனை மடுவுக்குள் குழிக்குள் வைத்து மூடிவிட்டு சப்தத்தை உயர்த்தி அதிவேகமான சப்தத்தில் அழைத்தாலும் அவனுக்கு கேட்காது. இது நாம் பரீட்சித்து பார்க்கலாம். இதில் சந்தேகம் இருந்தால் ஒரு குழியை வெட்டி அதில் ஒருவனை போட்டு மூடிவிட்டு, அவன் மௌத்தாகல, உயிரோடே இருக்கிறான், ஒரு 10 நிமிஷம் மூச்சை பிடிச்சிட்டு இருந்துக்கப்பான்னு சொல்கிறோம். வெளியே நின்று ஸ்பீக்கர் வைத்து பேசினாலும் அவனுக்கு கேட்காது. இது உயிரோடு உள்ளவனுடைய நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு உள்ளவனை பற்றியா சொல்கிறார்கள்? இல்லை. அவன் மரணித்து குளிப்பாட்டி கபன் செய்து தொழுகை நடத்தி அவனை கபருக்குள் கொண்டு போய் வைத்து மூடிவிட்டு வருகின்றவர்களின் காலடி ஓசை, காலடி ஓசை ஸ்பீக்கர்ல கத்தரா போல சத்தமா வரைக்கும் மெல்லிய சப்தம், அமைதியான சப்தம், அது கூட மரணித்தவனுக்கு கேட்கிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் எங்க வருகிறது? ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய பள்ளி வாசல்களில் ஓதுகின்ற புகாரி ஷரீஃப் அந்த கிதாபிலே வருகிறது. மெத்த பள்ளி வாயிலில் ஓதுகின்ற முஸ்லிம் ஷரீஃப், முஸ்லிம் என்ற கிதாபிலே வருகிறது. பொய் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆழமான ஒரு தத்துவத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். நாங்கள் சிந்திக்க வேண்டும். கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகளும் வந்து கேள்வி கேட்பார்கள் என்பதை மட்டும் நாம் அறிந்து விட்டு விடக்கூடாது. சிந்திக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உயிரோடுள்ளவனுக்கு கேட்குவதில்லை. ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி வைத்து சப்தமிட்டாலும் அவனுக்கு கேட்காது. ஆனால் மரணித்த மையத்துக்கு காலடி ஓசை கூட கேட்கிறது, செருப்படி சப்தம் கூட கேட்கிறது என்றால் இதில் உள்ள ரகசியம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மையத்துக்கு அப்படி கேட்கிறதென்றா உயிரோட உள்ளவனை வச்சு அடக்கி போட்டு சத்தம் போட்டு அவனுக்கு அதை விட விசேஷமாக கேட்கணும் அல்லவா? கேட்குதா? கேட்காது, ஒரு போதுமே கேட்காது. மையத்துக்கு மாத்திரமே கேட்கும். காரணம் என்ன தெரியுமா? இப்போது எனக்கும் கேள்விப்புலன் உண்டு, உங்கள் அத்தனை பேருக்கும் கேள்விப்புலன் உண்டு. நாங்கள் ஹயாத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு கேட்கும் சக்தி கேள்விப்புலன் உண்டு. நீங்கள் ஹயாத்தோடு இருக்கிறீர்கள், உங்களுக்கு கேட்கும் சக்தி கேள்விப்புலன் உண்டு. ஆனால் இந்த கேள்வி புலன், கேட்கும் சக்தி இந்த உடலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற நேரத்தில் கட்டுப்பாடுடையதாகத்தான் இருக்கும்.
எங்களுடைய இந்த உடல் இருக்கிறதே அழிந்து போகக்கூடிய நாச சரீரம். நரேல் 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 என்ன என்று சொன்னது போல இந்த நாச சரீரத்தில் எங்களுடைய ரூஹு இருக்கும் போது கேள்வி புலனுக்கு கட்டுப்பாடு உண்டு. பக்கத்தில் உள்ள சப்தத்தை தான் கேட்கும், தூரத்தில் உள்ள சப்தத்தை கேட்காது. பக்கத்தில் உள்ள சப்தமும் மிக குறைந்த சத்தமாக இருந்தால் கேட்காது, சப்தம் உயர்ந்ததாக இருந்தால் தான் கேட்கும். ஒருவன் மரணித்தவுடன் அவனுடைய நாச சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலின் கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது. மரணித்தவுடன் இந்த உடலுக்கு வேலை இல்லாமல் போகிறது. இந்த உடலிலே இருந்த அந்த கேள்விப்புலன் ரூஹுடைய தன்னை மிகைத்து மேலாகி விடுகிறது. இதனால் எதையும் கேட்பான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கிவிட்டு திரும்பக்கூடியவர்களின் காலடி சத்தத்தை தான் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கபருக்கு மேல் ஒரு எறும்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அந்த சப்தத்தை கூட மையத்து கேட்கும். ஏன் கேட்கும்? உடலுடைய கட்டுப்பாடை விட்டும் வெளியாகிவிட்டது ரூஹு. இந்த ரூஹு இந்த உடலில் இருக்கின்ற வரைக்கும் தான் கேள்விக்கு கட்டுப்பாடு, பார்வைக்கு கட்டுப்பாடு, சிந்தனைக்கு கட்டுப்பாடு, பேச்சுக்கு கட்டுப்பாடு, அனைத்துக்கும் கட்டுப்பாடு இந்த ரூஹு எங்களுடைய உடலில் இருக்கும் வரைக்கும் தான். உடலை விட்டு ரூஹு பிரிந்து விடுமானால் உடலின் தன்னை நாச சரீரத்தின் தன்மைகள் அற்று ரூஹு மேலாகி விடுமையானால் கட்டுப்பாடில்லாமல் கேட்கும், கட்டுப்பாடில்லாமல் பார்க்கும், கட்டுப்பாடில்லாமல் பேசும், கட்டுப்பாடில்லாமல் எதையும் செய்யக்கூடிய ஆற்றலை அந்த ரூஹு பெற்றுவிடும். இதனால் தான் கபருக்குள் வைத்திருக்கின்ற மையத்து செருப்படி சத்தத்தை கூட கேட்கிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி பார்வை, ஒருவன் உண்மையிலேயே மரணித்து அவனை கபருக்குள் வைக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் துன்யாவில் அவன் ஹயாத்தோடு இருக்கும் போதே மௌத்தாக போய்விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். ஹயாத்தோடு இருக்கிறான், யதார்த்தத்திலே கருத்திலே ஆன்மீக அடிப்படையிலே அவன் மௌத்தாக போய்விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அவனும் இந்த உலகத்திலிருந்து கட்டுப்பாடில்லாத முறையில் கேட்பான், கட்டுப்பாடில்லாத முறையில் பார்ப்பான், கட்டுப்பாடில்லாத முறையில் எதையும் செய்வான். யார் இந்த சரீரத்தினுடைய தன்மைகள் செத்து ரூஹுடைய தன்மை எவரில் மேலாக உயர்வாக நிற்கின்றதோ அவன் கேட்பான். வலிமார்களுடைய வரலாறுகளிலே வலிமார்கள் தூரத்தில் உள்ள விஷயத்தை கேட்டு சொன்னதாக சரித்திரம் இருக்கிறதல்லவா? அவுலியாக்கள் தூரத்தில் உள்ள விஷயத்தை பார்த்து சொன்னதாக சரித்திரம் இருக்கிறதல்லவா? எப்படி பார்த்தார்கள், எப்படி கேட்டார்கள்? இந்த உடலினுடைய தன்மை சாகணும். நாச சரீரம் இருக்கின்றது, இதனுடைய குணங்கள், இதனுடைய சிபத்துக்கள், இதனுடைய தன்மைகள் செத்து எங்களில் இருக்கின்ற ரூஹுடைய தன்மை மிகைக்கின்ற நேரத்தில் இந்த உலகத்திலே இருந்து கொண்டே எதையும் கேட்கலாம், எதையும் பார்க்கலாம். மௌத்தாயி கபருக்குள்ள வச்சதுக்கு பிறகுதான் இந்த நிலை வரும்ங்கிறது கருத்தல்ல. உண்மையிலேயே மரணித்து கபருக்குள் வைத்தவன் கேட்கிறானாம் என்றால் எந்த அடிப்படையில் கேட்கிறான்? அவனுடைய ரூஹு அவனை விட்டு பிரிந்து நாச சரீரத்தின் தோஷங்கள் எல்லாம் அகன்று ஆன்மீக பலம் ஏற்பட்டதினால் அவன் கேட்கிறானாம் என்றால், உண்மையிலேயே மரணிக்காமல்
இந்த உலகத்தில் ஆன்மீக ரீதியில் மரணித்த ஒருவன் மூத்து கபல அந்த மூத்து, நீங்கள் மரணிப்பதற்கு முன் மரணித்துக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸின்படி உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் தங்களுடைய பஷரியத் என்ற மனித சுபாவங்கள், மனித இயல்புகள் அனைத்தையும் ஃபனாவாக்கி அழித்தொழித்து ஆன்மீக சக்தியை பெற்றானே, அவனும் கபருக்குள் இருக்கின்ற மையத்தை போன்றவன்தான், எதையும் கேட்கும் ஆற்றலுடையவனாக ஆகுவான். இதைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களை கண்டால் சலாம் சொன்னார்கள். எத்தனை பேர் சொல்றார்கள் மையத்துக்கு கேட்காது கேட்காது என்று பொய். இந்த ஹதீஸ் தெளிவாக புகாரியிலே வருகிறது, முஸ்லிமிலே வருகிறது. மையத்து கேட்கிறது என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. மையத்து கேட்காது என்று எப்படி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையவாடிக்கு செல்வார்கள். அங்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் என்று சொல்வார். ஜியாரத்துக்கு போனா, எந்த ஜியாரத்தாக இருந்தாலும் சரி, ஜியாரத்துக்கு போனா அல்லது எந்த மையவாடியாக இருந்தாலும் சரி, அந்த மையவாடிக்கு போனா என்ன சொல்ல வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் என்று சொல்ல வேணும். ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொல்லுங்கள் என்று சொன்னது மட்டுமில்லை, அவர்களும் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். கபூர்ல உள்ளவனுக்கு நாங்க சொல்ற சலாம் கேட்காது என்று இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி இருப்பார்களா? சலாம் சொல்லுமாறு எங்களை பணித்திருப்பார்களா? இல்லை. கபூரில் உள்ள மையித்து எங்களுடைய சலாத்தை கேட்கிறது, எங்களுடைய கலாமை பேச்சை கேட்கிறது என்ற காரணத்தினால் தான் சலாம் சொல்லுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சலாம் சொல்வதை மையிட்டு கேட்கிறது என்றால் வேற கதை பேச்சும் இந்த மையத்து கேட்காதா? சலாம் சொல்வதை மையிட்டு கேட்கிறது, சலாம் சொல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாத்தை அந்த மையிட்டு கேட்கிறது என்றால் நாங்கள் பேசக்கூடிய ஏனைய பேச்சுக்களை அந்த மையிட்டு கேட்காதா? கேட்கும். ஒரு மனிதன் மௌத்தான உடனே, ரூஹு போன உடனே இருந்தாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ரூஹு பெய்த்து ரூஹு பெய்த்து. எங்க போகுது அந்த ரூஹு? இன்னல் மையித்த, ஒரு மையித்து வீட்டவர்கள் அழுகின்ற காரணத்தினால் அந்த மையித்து வேதனைப்படுகிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவர் மௌத்தா போயிட்டார், வீட்டுல இருந்தவர்கள் எல்லாம் அழுகிறார்கள், கத்துகிறார்கள், கூச்சல் போடுகிறார்கள் என்றால் அந்த மையித்து வேதனைப்படுகிறதாம். ஏன் வேதனைப்படுகிறது? மடையர்களே, இறைவனுடைய விதி அப்பா இது. அல்லாஹ் ஒருவருக்கும் மௌத்த வச்சிருக்கான். காலம் வந்தா அவருடைய விஷயம் முடிஞ்சு போகும். என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு, அதனால நான் மௌத்தா போயிட்டேன், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் மடையர்களே என்று சொல்லி அந்த மையித்து வேதனைப்படுகிறதாம். அதுக்கு உயிர் இல்லாவிட்டா எப்படி வேதனைப்படும்? இவர்கள் அழுகிற சப்தத்தை எப்படி அந்த மையிட்டு கேட்கும்? உயிர் இருக்கிறது, எங்கேயும் போகலாது, அந்த உடம்பிலேயே இருக்கிறது. மூச்சு வரல, கை கால் அசையல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். மூச்சு வந்தா என்ன சொல்லுவோம்? மௌத்தாகல, மூச்சு வேலை செய்யுதுன்னு சொல்லுவோம். கைகால் அசைந்தால் மௌத்தாகல்லப்பா, கைகால் அசையுது என்று சொல்லுவோம். கைகாலும் அசையவில்லை, மூச்சும் வரவில்லை என்றால்
மௌத்தா போயிட்டாரால் ரூஹு வைத்து என்று சொல்கிறோம். ரூஹு போகவில்லை, ரூஹு அதிலேதான் இருக்கிறது, அதனுடைய இயக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது. கேட்கும், மையித்து கேட்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மையித்தை குளிப்பாட்டுகின்ற நேரத்தில் வேதனைப்படுத்தாமல் குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். மையத்தை குளிப்பாட்டுற நேரத்தில் மெல்ல குளிப்பாட்டணும். அதுக்காக வேண்டிதான் மார்க்க சட்டத்தில் இருக்கி ஒரு மையத்தை குளிப்பாட்டுற நேரத்தில் நம்ம ஊர் நாட்டு வழக்கம் எப்படி என்றா மோதின் தான் குளிப்பாட்டணும். மோதிமார் ஓய்ச்சி கொள்ளப்படாது, நான் விஷயத்தை சொல்றேன். மோதி என்னத்துக்கு குளிப்பாட்டுவான்? காசிக்கு தான் குளிப்பாட்டுவான். குளிப்பாட்டி முடிஞ்சா அவனுக்கு காசு கிடைக்கும், அதுக்காக வேண்டி குளிப்பாட்டுவான். ஒருவேளை அவன் உம்மா வாப்பாவா அவன் பிள்ளைகளா கொஞ்சம் மெதுவாக செய்வான். எல்லாருக்குமே மெதுவாக அமைதியாக செய்வானா? இல்ல, தூக்கி போடுவான், பிரட்டுவான், குத்துவான், எல்லா வேலையும் செய்வான், வேதனைப்படுத்துவான். அதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மையத்தை குளிப்பாட்டுவது அந்த மையத்தின் சொந்தக்காரர்களாக இருக்க வேணும். இந்த மையத்தினுடைய தகப்பன், மகன், மாமா, காக்கா, தம்பி, இவ்வாறு சொந்தக்காரர்கள் ஒரு மையத்தை குளிப்பாட்ட வேணும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எதற்காக? வேதனைப்படுத்தாமல் குளிப்பாட்டுவார்கள் என்பதற்காகத்தான். சொந்தக்காரன் இருக்கான அவனுக்கு மையத்து குளிப்பாட்ட தெரியா? முஅத்தினுக்கு தெரியும். முஅத்தினை கூப்பிட்டு தம்பி நீ குளிப்பாட்டு என்று சொல்லிவிட்டு இவர்களும் கூட நின்று அவனுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மோதின் கொஞ்சம் வேகமா புரட்டினா கிரட்டினா தம்பி அப்படியெல்லாம் புரட்டப்படாது, அமைதியாத்தான் செய்யணும் என்று சொந்தக்காரன் சொல்லிக்குவான். மையத்துக்கு வேதனை வராது என்பதற்காகத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரர்கள் குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்? மையத்துக்கு வேதனை. சிலவன் இந்த கட்டுறான், ஏன்? வாய் திறந்து போகும் மண்டத்துக்காக வேண்டி கட்டு கட்டுறான், நாடி கட்டு சேர்த்து தலையில கட்டி விடுறான். சிலவன் கட்டி வச்சிருக்கான். என்ன வேதனையா இருக்கும் என்று தெரியுமா அந்த மையத்துக்கு? நாம ஹயாத்தோட இருக்கக்குள்ள தம்பி சும்மா ஒரு கட்ட கட்டி லேசா கட்டினா பரவாயில்ல, அவன் பிளத்துக்கு பிடிச்சு இழுத்து கட்டி விட்டா நாம உயிரோட இருக்கக்குள்ள கிடந்து கத்துவோமல் வானாம என்ன கஷ்டமா இருக்கு. மையிட்டு என்ன செய்யாது? கட்டிக்காது, வெளிப்படையிலே அதனுடைய உயிரின் இயக்கத்தை காட்டிக்காது. வேதனையாகத்தான் இருக்கும். அப்படி காட்டக்கூடா. மையிட்டு நீங்க என்ன செய்ய? மூத்தானா குளிப்பாட்டுறதுக்கு முதல் ஒரு வகையா வைக்கணும் மையத்தை. குளிப்பாண்டத்துக்கு பிறகு இன்னொரு வகையா வைக்கணும். எப்படி வைக்கணும்? குளிப்பாட்டுறதுக்கு முதல் கிபிலாவுக்கு காலை நீட்டி கிழக்கு பக்கம் தலையை வச்சு, நம்ம ஊரை பொறுத்தவரையில மேற்கில கிபிலா இருக்கு, கிபிலா பக்கம் காலை நீட்டி மையத்துடைய கால் கிபிலா பக்கம் இருக்கணும், மையத்துடைய தலை கிழக்கு பக்கம் இருக்க வேண்டும். குளிப்பாட்டுறதுக்கு முந்தி அப்படித்தான் மையத்தை வைக்கணும். ஒரு மையத்து ஒரு ஆள் மௌத்தான உடனே குளிப்பாட்டுறாக இல்லையே, மௌத்தா 2 மணித்தியாலம் போகும், 4 மணித்தியாலம் போகும், 10 மணித்தியாலம் போகும், அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறாங்க. அது வரைக்கும் அந்த மையத்தை கிபிலாவுக்கு கால நீட்பக்கமாகவும் கிபிலா பக்கம் கால் கிழக்கு பக்கம் தலையுமா வைக்கணும். அது குளிப்பாட்டினதற்கு பிறகு அவ்வாறு வைக்கக்கூடாது. எப்படி வைக்கணும்? வடக்கு தெற்காக வைக்க வேண்டும். இது என்ன பக்கம் தம்பி? வடக்க தெற்கா? வடக்கு. இது வடக்கு. வடக்கு பக்கம் தலை இருக்க வேண்டும், தெற்கு பக்கம் கால் இருக்க வேண்டும். குளிப்பாட்டினதுக்கு பிறகு இப்படி வைக்கணும். இதுக்கிடையில் ஒரு சட்டம் ஒன்று, மையத்தினுடைய வயிறு ஊறி போகாமல் இருப்பதற்காக வயிற்றுக்கு மேல சிறிய அளவிலான ஒரு பாரத்தை வைக்க வேண்டும் என்று நாம் பேரு சொல்ல மாட்டேன். பேரு சொன்ன பெரிய பித்தனாவா பேத்திரும். வேறத்தாலே ஒரு 6-7 மாசம் இருக்கும். ஒரு ஆள் மௌத்தானே என்று கேள்விப்பட்டு நாமையும் பார்க்க போவோம் என்று போனன். அவன் மௌத்தானவன் ஒரு தௌஹீதுவாதி.
அவன் உம்மா வாப்பா வீட்டுல உள்ள சகலருமே தௌஹீதுக்கு ஏற்பான ஆட்கள். எப்படி போறேன் எனக்கு ஒரு பிரச்சனை பிரசித்தானுடா என்ன வந்தேன். அதுக்காக நான் கேட்டு அனுப்பினன். மௌத்தானாள் என்றாள், என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டாள். நீங்க குடும்ப கோத்திரம் எல்லாரும் ஏற்பான ஆட்கள். எனக்கு அவர் மையத்து கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்கி, நான் வந்து பார்க்கறதுக்கு அனுமதிப்பீங்களான்னு ஒரு சின்ன ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்பிவிட்டேன். ஒருவருக்கும் தெரியாது. நீங்க வந்து பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அங்க வீட்டை போய் பார்த்தேன், கொங்குகிட்டு கல் ஒன்றை தூக்கி வச்சிருக்காங்க பக்கத்தில். எப்படி தம்பி, நாம ஹயாத்தோட இருக்கக்குள்ள படுக்க வச்சு போட்டு கொங்குகிட்டு கல் ஒன்றை தூக்கி வச்சா எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த வேதனை அந்த மையத்துக்கும் இருக்கும். நாம் பார்த்துட்டு அங்க சட்டத்தை சொன்ன உடனே அவனே அந்த குடும்பமே நம்மட கருத்தை ஏற்றுக்கொண்டாக்கள் இல்ல. இந்த சட்டத்தை சொல்லும் போதும் தப்ப சொல்றாராக்கும், நம்ம என்னப்பா என்று நான் சட்டத்தை அங்க சொல்லல. வெளியே வந்து அவன் கூட்டாளி ஒருத்தன் அவன் நம்மட கருத்தை ஏற்றுக்கொண்டவன். இங்கவா பெரிய ஒரு கருங்கல்ல தூக்கி வச்சிருக்கான்ப்பா. இந்த அத்திவாரம் போடுற கல்லு, கொங்குரீட் கல்லு, அந்த கல்லில ஏறத்தாழ ஒரு 2 தேங்காட பெருசி இருக்கும். அந்த குடல் எல்லாம் இப்ப நோகும் சரியான மாதிரி. நீங்க அதை எடுத்து போட்டு வேணுமெண்டா 1 கிலோ படிக்கல் அதை வைங்க பக்கத்தில், அல்ல 1 கிலோ பாரமுள்ள ஏதோ ஒரு கல்லையோ ஏதோ ஒரு வஸ்துவை வையுங்கள் என்று சொல்லி போட்டு வந்தன். ஏன் இஸ்லாம் அப்படி சொல்லுதோ? வயிறு ஊதி போகாமல் இருப்பதற்கு பாரத்தை வைக்க வேண்டும். அதற்காக கொங்குரீட் கல்ல வைக்காதே. வச்சா என்ன நடக்கும்? அந்த மையத்துக்கு வேதனை வரும். காரணம், அதுக்கு ஹயாத்திரிக்கு உயிர் இருக்கின்ற காரணத்தினால் தான் வேதனைப்படுத்தக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் மையத்து புலம்பல் என்று ஒரு புத்தகம் வந்தது. அது அநேகமாக வீடுகள்ல படிப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல நானும் படிச்சிருக்கிறேன். வீட்டுல படிக்கிறதுக்கு வேற வீடுகளுக்கும் கூப்பிடுவாங்க. நீங்க காலத்தில் இருந்துச்சு தானே மையத்து புலம்பல். ஒரு ஆள் படிக்க எல்லாரும் அதை கேட்டு இருக்கிற என்ன கருத்தது? மையத்து புலம்புகிறது. அந்த மையத்து சொல்லுகிறது, வீட்டுக்குள்ள இருக்கிற மையத்து, நீங்க கத்தாதங்க, அழாதங்க, நீங்க அழ எனக்கு வேதனையா இருக்கி, என்ன வந்து ஊண்டி நசுக்கி பிடிக்காதங்க, எனக்கு வேதனையா இருக்கி. சாம்பிராணி அந்த மனங்களை போடத்தான் வேணும். அதுக்காக வேண்டி சரியா மையத்திர தலைக்கு கீழே கொண்டு போய் சாம்பிராணி சட்டி, நெருப்பு சட்டியை வச்சு அதுல கொட்டுறான். உங்களுக்கு ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் சாம்பிராணி நெருப்பு சட்டியை வச்சா வெக்க அடிக்குமா இல்லையா? வெக்க அடிக்கத்தானே செய்யும். அதுக்காக வேண்டி மையத்தில் தலைக்கு கீழே ஏண்டா கொண்டு வச்சுக்கிட்டு சாம்பிராணி போடுறா. சாம்பிராணி போடுற நோக்கம் என்ன? அந்த மையத்திலிருந்து சில நாத்த ஊத்தங்கள் வெளியாகாமல் இருக்கணும். இந்த மனம் அதை மறைச்சு போட்டுறணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் சாம்பிராணியை போடுறோம். அது தலைக்கு கீழே வச்சு போட்டா தானே ஊட்ட மணக்கும். கால் பக்கம் வச்சு போட்டா அல்லது வேற ஒரு மூலையில சாம்பிராணி போட்டா ஊடெல்லாம் மணக்காதா? அப்ப இவன் மடையன் மையத்தை வச்சு குஞ்சு பலகையில வைக்கான், உரையில வச்சு அதுக்கு கீழே கொண்டு போய் நெருப்பு சட்டியை வச்ச மடல எவ்வளவு பக்கையா இருக்கும். இந்த மையத்தை திட்டும் ஊட்டடிக்கிறாங்களே, நாசமுத்து போன நீங்க என்ன வேலையை செய்யுறீங்க? எனக்கு எழும்பி எடுக்க ஏழைப்ப எனக்கு ஏலாதே என்று ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். ஆகையினாலும் நாங்க என்ன விளங்குகிறோம்? ஒருவர் மரணித்து விட்டாரே, ஆனால் அவருடைய ரூஹ் எங்கவும் போகவில்லை, அவரிலேயே தங்கி நிற்கின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள். கேட்கும் என்பதனால் தான் சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்ல சொன்னார்கள். வேதனையாக நடந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய இந்த உடல் இருக்கிறதே, இதுல ரூஹ் என்று ஒரு சாமான் இருக்கு. இந்த உடலுடைய சக்தியை விட இந்த ரூஹுடைய சக்தி மிகைச்சால், மேலாகிவிட்டால் அது எல்லாத்தையும் கேட்கும். லண்டனில் இருக்கிற விஷயத்தையும் இங்கிருந்து பார்க்கலாம்.
லண்டன்ல நடக்கிற விஷயத்தையும் இங்கிருந்து கேட்கலாம். அப்படி ஒரு தன்மை மையத்துக்கு மட்டுமல்ல, ஹயாத்தோடு இருக்கிற நாங்க எங்களுடைய உடலுடைய தன்மைகளை பனாவாக்கினால் இந்த நிலை எங்களுக்கு ஏற்படும். ஆகவே இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக எங்களுடைய சங்கைக்குரிய மௌலானா வாப்பா அப்துல் ரஷீத் கோயா தங்கள் நாயகம் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்து 2வது ஆண்டு நினைவு தினம் இன்ஷா அல்லாஹ் தஆலா எதிர்வரும் 13ஆம் 14ஆம் திகதிகளில் நமது பத்ரியா பள்ளிவாயலில் மிகச் சிறப்பாக நடைபெறும். 13ஆம் திகதி பின்னேரம் அசருக்கு பிறகு சுமார் 5 மணி அளவில் கொடியேற்றி சனிக்கிழமை இரவு 1வது இரவு நிகழ்ச்சி நடைபெறும். அடுத்தது சனிக்கிழமை பின்னேரம் ஞாயிற்றுக்கிழமை இரவும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று நார்சாவும் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகின்றார்கள் நிர்வாகிகள். எனவே அதற்கான அலுவலகம் மௌலானா வாப்பா அவர்களுடைய கந்தூரிக்கான ஆபீஸ் அலுவலகம் இன்று மாலை 6 மணிக்கு திறக்கப்பட உள்ளது. நம்முடைய கரீப் நவாஸ் அலுவலகம் தான் அவர்களுடைய கந்தூரி அலுவலகமாகவும் திறக்கப்பட உள்ளது. அந்த நேரத்தில் நீங்கள் அனைவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் 13ஆம் 14ஆம் திகதிகளில், அதாவது எதிர்வரும் ஞாயிறு திங்கள் ஆகிய 2 தினங்களிலும் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுடைய காணிக்கை நேர்ச்சிகளை இந்த அலுவலகம் என்று திறக்கப்பட்டால் நாளையிலிருந்து கந்தூரி முடியும் வரை காலையும் மாலையும் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டே இருக்கும். உங்களுடைய காணிக்கை நேர்ச்சிகளை இங்கே கையளிக்குமாறு உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதை அடுத்தது நமது பள்ளி வாயிலில் பாவிக்கப்பட்ட தகரம், மரம், கம்பு வகைகள் மிஞ்சி இருக்கின்றன. அவற்றை இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று 6 மணிக்கு ஆபீஸ் அலுவலகம் திறக்கப்பட்ட பிறகு 6:30 மணி அளவில் ஏல விற்பனை செய்யப்பட இருக்கின்றன. அந்த பொருட்கள் தேவையானவர்கள் அந்த நேரத்திற்கு இங்கு வந்து அவற்றை ஏல விற்பனையில் விலை வைத்து பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதை அடுத்து நேற்று எனக்கு ஒரு தபால் வந்தது, ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்துக்குள் ஒரு கெசட் பீஸும் இருந்தது, ஒலி நாடாவும் இருந்தது. அந்த கடிதம் அனுப்பியவர் தன்னுடைய பெயர் முகவரியை குறிப்பிடவில்லை. ஆனால் பெயர் முகவரியை அவர் குறிப்பிடாவிட்டாலும் அவர் நல்ல மனுஷன் போல எனக்கு தெரிஞ்சிச்சு. சலாம் எல்லாம் போட்டு கௌரவமாக கண்ணியமாகத்தான் அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதியிருந்தார் என்றால், மௌலவி அவர்களே, இத்துடன் வரக்கூடிய கெசட் பீஸை ஒலி நாடாவை நீங்கள் மிகவும் நுணுக்கமாக கேளுங்கள். இதை கேட்டீர்களே ஆனால் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையை விட்டுவிட்டு சரியான இஸ்லாத்துக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். இதை நீங்கள் கேட்டு சரியான இஸ்லாத்துக்கு நீங்க வந்து நமது ஊரு பிளவுபட்டு கிடக்கக்கூடிய இந்த ஊரை ஒற்றுமைப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். உங்களுடைய கண்ணோட நீங்கள் மரணிப்பதற்கிடையிலேயே இந்த ஊரை ஒற்றுமைப்படுத்தி விட வேண்டும். ஆகையினால் இந்த கெசட் பீஸை நன்றாக கேட்டு பாருங்கள் என்று கண்ணியமாகவும் கௌரவமாகவும் தான் அவர் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அவர் செய்த தவறு என்னவென்றால், அவருடைய பெயர் முகவரியை குறிப்பிட்டிருந்தால் நான் அவருக்கு ஒரு பதில் அனுப்புவேன், அல்லது கெசட்டை கேட்டுவிட்டு அதற்கான விளக்கத்தை நான் அவருக்கு சொல்லலாம். இப்ப எனக்கு கெசட்டை கேட்டுட்டு அவருக்கு விளக்கம் சொல்ல இயலாம், அவருடைய பேர் முகவரி இல்லை. எனவே அந்த கெசட்டுக்குரிய ஒரு விளக்கத்தை, ஒரு விவரத்தை பொதுவாகத்தான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அதுக்கு இப்போது நேரம் இல்லை. நேற்றிலும் அந்த கெசட் பீஸை நான் கேட்டு பார்த்தேன். அந்த கெசட் பீஸ்ல வஹதத்துல் வஜூத் என்பது பொய், அப்படி ஒன்றுமே கிடையவே கிடையாது. முஹைத்தீன் இப்னு அரபி போன்றவர்கள், மன்சூர் ஹல்லாஜி போன்றவர்கள் எல்லாம் பெரும் சதிகாரர்கள், பொய்யர்கள் என்று அந்த கெசட்டிலே பேசப்பட்டு சில ஆயத்துகளையும் சொல்லி அதற்கான விளக்கங்களும் கூறப்பட்டிருக்கிறது. பேசியிருப்பவர் நமது ஊர் ஆள் இல்லை, வெளியூர் வாசி, நல்லா படிச்ச மனுஷன்தான். ஆனா துறை தெரியாம தோணியை தள்ளுறார், அவ்வளவுதான். வஹதத்துல் வஜூத் என்றால், அத்வைதம் என்றால் அவருக்கு என்னவென்றே புரியாமல்
அது பிழை என்று அவர் விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹு தஆலா எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அல்லது மௌலானா வாப்பா அவர்களுடைய கந்தூரி நிகழ்ச்சிகள் 2 இரவுகள் நடக்கும். அந்த இரவுகளில் ஒரு இரவு இந்த கெசட்டுக்கான விளக்கத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்வேன். அது அவருக்கும் பிரயோஜனம் அளிக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஏறாவூரை சேர்ந்த ஒரு பையன், ஒரு அனாதை ஏழை பையன் இங்கே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப பள்ளி வாயிலுக்கு முன்னாலே நிற்பார். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து போகுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.